நீங்க பகல் முழுக்க என்னவாவது பண்ணிக்கோங்க, நான் அதுல தலையிடவே இல்லை. உங்க வாழ்க்கையில நான் தலையிடல. உங்கள்கிட்ட இருந்து எதையும் நான் டிமாண்ட் பண்ணல. உன்னுடைய 1/2 மணி நேரத்தை கொடு, இல்ல 1 மணி நேரத்தை கொடு, நீ மூக்கப்புடி காத திருவு தலைகழ நெல்லு, எத்தையும் நான் டிமாண்ட் பண்ணலங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க, எதை வேணா குடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது கான்சியஸா அந்த தூக்கத்துக்குள்ள விழணும். அதனால தண்ணி அடிச்சுட்டு தூங்காதீங்க. தண்ணி அடிச்சுட்டு தூங்குனீங்கன்னா இந்த இந்த ஞான ரசவாதத்தை பண்ண முடியாது. மீதி எதுனாலும் ஓகே, தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க செய்யற எதை வேணா செஞ்சுக்கோங்க, தண்ணி அடிக்கிறத தவிர. ஒரு சில நாள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தூக்க மாத்திரை தேவைப்படாது. தூக்கத்துல போறதுக்குன்னே உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாயிட்டு இருக்கும் பாருங்க, அது சுத்தமா இல்லாம போயிடுங்க. நைட் மேரு இதெல்லாம் காணாம போயிடுங்க. உண்மையில உங்களுடைய தாயாருடைய கருவறையிலே நீங்கள் அனுபவித்த எந்த உணர்விலே நீங்கள் உருவானீர்களோ அந்த உணர்வுக்குள்ள நீங்க ஒடுங்கிறது தான் தூக்கம். நீங்க பாப்பீங்க, காலையில எந்திரிச்சு உங்களுடைய உள் பேச்சும் உணர்ச்சி அடித்தளமும் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே மாறி போய்விடும். உங்களுக்கு இது நானாயா இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கேன், இவ்வளவு நல்லா இருக்கேன், இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன், என்ன ஆச்சு எனக்கு? இந்த சாமியார்ட்ட ஏதோ சக்தி இருக்குப்பா. அது என் சக்தி இல்லையப்பா, உங்கள்